அந்த அளவுக்கு வந்து ஒரு திகிலூட்டும் செய்தியை சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, மும்பையிலிருந்து ஒரு கூலிப்படை, அந்த கூலிப்படை வந்து சவுக்கு சங்கரை கொல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் என்னை கொலை செய்ய மும்பையிலிருந்து ஒரு கூலிப்படையை நியமித்துள்ளார். 1% உண்மை இருந்ததுன்னா போதும், அதை 99% உருட்ட வேண்டியது. இப்படி உருட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியை வந்து நீங்கள் உருட்டி விட்டீங்க. தமிழ்நாடு போலீஸ் வந்து இவரை வந்து இருக்கிற அதிகாரி, தமிழ்நாடு போலீஸில் இருக்க ஒரு அதிகாரி கூலிப்படை வச்சுட்டாராமா. அந்த கூலிப்படை வந்து இவரை கொல்ல போகிறாங்க. இதை சொன்னது வந்து டெல்லி போலீஸாமா. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழ்நாடு போலீஸிட்ட மனு கொடுக்குறாராம். மாதிரி சங்கர் வீட்டில் இப்படி அட்டாக் நடக்குதுன்னு சொல்லும்போது அருண் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவன் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணுறான்? ஒரு அரசை வந்து வழிகாட்டக்கூடிய வந்து பெரியண்ணன் தோரணையில் வர முடியாது. இன்றைக்கி சவுக்கு சங்கர் பண்ணுறது அதான் பண்ணுறான். என்ன நினைக்கிறான்னா, அவன் என்ன நினைக்கிறான்னா அதை செயல்படுத்தணும். ஒரு வழக்கில் வரும்போது எப்படி நீங்கள் இப்படி இந்த அதிகாரியை வந்து நீங்கள் எப்படி அந்த பதவியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் கருத்து வேறு, உத்தரவு வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது சவுக்கு சங்கருக்கு என்ன பிரச்சனை? சவுக்கு சங்கருக்கு அருண் ஐபிஎஸ் அந்த பதவியில் இருக்கக்கூடாது. திரு அருண் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்க தகுதியில்லாத ஒரு நபர். அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். சவுக்கு சங்கர் நேற்றைய தினம் ஒரு திகில் செய்தியை வெளியிட்டார். அந்த திகில் செய்தியை கேட்ட உடனே இந்த பறவைகள்லாம் பறந்துட்டுருக்கோம் வானத்தில். அப்படியே அந்த பறவைகள் அப்படியே நின்றுச்சு. அலைகள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வீசும்போது அந்த அலைகள் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே நின்றுச்சு, ஆடாமல் அசையாமல். அதே மாதிரி இந்த மரங்கள், தென்னை, பனை மற்றும் அந்த ஆலமரம், அரச மரம் எல்லாம் அப்படியே வேகமாக வந்து புயல் காற்றுல அப்படியே வீசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு திகிலூட்டும் செய்தியை சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, மும்பையிலிருந்து ஒரு கூலிப்படை, அந்த கூலிப்படை வந்து சவுக்கு சங்கரை கொல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. இதை யார் சொன்னது? சொன்னது சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கருக்கு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் இருக்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரி. எப்படி மும்பையில் வந்து கூலிப்படை அதை வந்து சவுக்கு சங்கரை கொல்றதுக்கு வராங்க. இந்த தகவலை சவுக்கு சங்கர்கிட்ட சொன்னது யாருன்னா, டெல்லியில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரி. ஆனால் உள்ளபடியே மும்பையிலேருந்து வந்தாங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை அதிகாரிகள் தானே சொல்லணும். அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரி சொல்கிறாரு. என்னங்களா இது, ஒரே குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொய்யை சொல்கிறீங்க, அந்த பொய்யை வந்து கொஞ்சம் பொருத்தமாவது சொல்லணும்ல. ஏற்கனவே பாதிக்கில் முக்கால்வாசி பொய் தான். 1% உண்மை இருந்ததுன்னா போதும், அதை 99% உருட்ட வேண்டியது. இப்படி உருட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியை வந்து நீங்கள் உருட்டி விட்டீங்க. இப்போ அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவிக்கு அரசியும் உருட்டணும். சரி உருட்டுங்க, ஆனால் நாங்களாம் எங்கள் காதெல்லாம் என்ன ஆகிறது? கொஞ்சம் யோசிக்க வேணாமா சவுக்கு சங்கர்? எங்கள் காது என்ன ஆகிறது? இப்படியெல்லாம் நீங்கள் உருட்டினீங்கன்னா கேட்குற எங்கள் காது என்ன ஆகுது? சொல்லுவாங்க, கேட்குறவன் கேனையினா இருந்தான்னா கேப்பையில் நெய் வடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேணியிலே நெய் வடியும் சொல்லுவீங்க. கேணினா கிணறு, கிணத்துலேயே நெய் வடிதுன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு அறிவு வேணடா, கொஞ்சமாச்சும் வந்து ஒரு பொய்யை சொல்கிறீங்க, ஒரு ஒழுங்காக சொல்ல வேண்டாமா? மும்பையில் இருக்க கூலிப்படை அது வந்து தகவல் இவருக்கு சொன்னது வந்து டெல்லியில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரி. அப்போ சென்னையில் வந்து ஒரு காவல்துறை இல்லவே இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா உளவுத்துறை அப்படி சொல்லியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்க உளவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்கணும், அல்லது சென்னையில் இருக்க உளவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, யார் வந்து இந்த ஏற்பாடை செய்கிறதுனா அருண் ஐபிஎஸ் அவர்களை நீங்கள் சொல்கிறீங்க. அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன பஞ்சாயத்துன்றது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். நீங்கள் சொல்லாமல் இருந்தால் தான் வந்து, அதாவது மும்பையிலேருந்து வரக்கூடிய அந்த கூலிப்படைக்கு வந்து ஏற்பாடு பண்ணது யாருன்னா அருண் ஐபிஎஸ். நீங்கள் சொல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். நீங்கள் இதை சொல்லும் போதே அது அடுத்தது நீங்கள் அப்படி தான் கனெக்ட் பண்ணிங்கன்றது ஊருக்கே தெரியும். அப்புறம் அடுத்த கட்டமாக சரி கேட்டால் சரி அப்படின்னா எடுத்துக்க. இன்றைக்கி அருண் ஐபிஎஸ் யார்? தமிழ்நாடு போலீஸ். எந்த போலீஸ்னால் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற வந்து ஒரு வகை போலீஸில் வந்து அவரும் ஒரு போலீஸ்.
ஒரு துறை சார்ந்த போலீஸு, அவர் ஒரு துறையில் இருக்காங்க. முதல்ல தமிழ்நாடு போலீஸு ஒரு கூலிப்படையை வந்து உருவாக்குறாங்க, வந்து தயார் பண்ணி இவரை கொல்ல போகிறாங்க. அதுக்கு புகார் யார்கிட்ட போய் கொடுக்குறீங்க கேட்டால் தமிழ்நாடு போலீஸ்கிட்ட. இதையாவது ஒழுங்காக செய்யணுமா? தமிழ்நாடு போலீஸில் இன்றைக்கி ஒரு அங்கமாக இருக்கிறாரு அருண் ஐபிஎஸ். அவரால் தான் உங்களுக்கு வந்து கூலிப்படையை வந்து ஏவி உங்களை கொல்ல பார்க்குறாருன்னு ஒரு நீங்கள் குற்றச்சாட்டுனா உள்ளபடியே நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு மாநில போலீஸார் வந்து விசாரிக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ போன்ற பெரிய புலனாய்வு அமைப்புகள் வந்து விசாரிக்கணும். அப்படி தானே நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் மனு கொடுக்கணும். தமிழ்நாடு போலீஸ் வந்து இவரை வந்து இருக்கிற அதிகாரி, தமிழ்நாடு போலீஸில் இருக்க ஒரு அதிகாரி கூலிப்படை வச்சுட்டாராமா, அந்த கூலிப்படை வந்து இவரை கொல்ல போகிறாங்க. இதை சொன்னது வந்து டெல்லி போலீஸாமா. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழ்நாடு போலீஸ்கிட்ட மனு கொடுக்குறாராமா. ஏன்னா அப்புறம் ஏதாவது வாயில் ஏதாவது வந்துடப்போகுது. ஏற்கனவே இப்படி சொல்லி தான் ஏற்கனவே முதலமைச்சருக்கே சிக்கலாயிடுச்சு. இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அப்புறம் ஏதாவது வாயில் வருதுன்னு சொன்னார்ல, இப்போ அதுதான் ஓடிட்டு இருக்குது. இப்போ நான் அதே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏதாவது கொஞ்சமாச்சும் வந்து கேட்குறவங்களா நான் இங்கே முட்டாளடா இங்கே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு லாஜிக் நான் கேட்குறேன். இப்போ என்ன அருண் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டிருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவர் தகுதியானவரா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து மேற்கோள் காட்டின சில விஷயங்கள், அதாவது கருத்தாக வெளியிட்ட ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து அந்த பதவிக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, நீதிமன்றம் உத்தரவு வேறு, கருத்து வேறு. முதல்ல இந்த மடையம் புரிஞ்சுக்கணும். முதல்ல யார் சவுக்கு சங்கர் தான் நான் சொல்கிறேன். நீதிமன்றம் உத்தரவு ஆர்டர் வேறு, ஒப்பீனியன் வேறு, கருத்து வேறு. நீதிமன்றத்தில் சில நீதியரசர்கள் வந்து உத்தரவு வழங்கிறதுக்கு முன்னாடி சில கருத்துக்களையும் சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் வந்து உத்தரவில் வராது. அதை புரிஞ்சிக்கணும். நீதிமன்றத்தில் அனுபவம் இல்லாதவர்கள் வந்து இதை வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நீதிமன்ற உத்தரவு வேறு, நீதிமன்ற கருத்து வேறு, நீதிமன்றத்தோட கருத்து வேறு. உத்தரவு வழங்குறதுக்கு முன்னாடி நீதிமன்ற வழக்கு நடக்கும்போதோ அல்லது வழக்கு முடிவின் போதோ சில நேரங்களில் கருத்துக்களை தெரிவிப்பாங்க. அது உத்தரவில் வராது. அது போன்ற வந்து பார்த்திங்கன்னா திரு அருண் ஐபிஎஸ் அவருடைய வழக்கு விவகாரத்தில் ஒரு கருத்தாக பதிவு செய்யப்படுது, அவ்வளோதான். அப்படி பார்த்தா அருண் ஐபிஎஸ் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து தகுதி இல்லாத நபர். ஏன்னா வந்து நீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை கருத்து வேறு கருத்து சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் கேட்குறேன், இந்த சவுக்கு சங்கர் குறித்து நீதிமன்றம் எத்தனை முறை கருத்து சொல்லியிருக்கு? இந்த சவுக்கு சங்கர் குறித்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? இந்த சவுக்கு சங்கர் குறித்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? உச்சநீதிமன்றம் ஒரு என்ன சொல்ல கேட்டிங்கன்னா வந்து இது போன்ற இது அந்த வார்த்தையை சொல்லவே முடியல, அப்படி தான் வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதரா அப்படின்ட்டு தான் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு அவங்க அம்மா வந்து அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இதே சவுக்கு சங்கருக்கு இந்த ஊடகம் சம்பந்தமாக வந்து செய்திகள் வெளியிட்ட சம்பந்தமாக கைது செய்யும் போது பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தரவுகள் வந்து மதிக்க தகுந்தது, அது உண்மையும் கூட. அதுக்கான அந்த உத்தரவுகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல வந்து ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்படும் போது அது வந்து அந்த உத்தரவுகள் வந்து பயனுள்ளதாக இருக்குது, அது வேறு. ஆனால் நீதிமன்ற கருத்தாக என்ன சொல்லியிருக்கு? சவுக்கு சங்கர் குறித்து கருத்து என்ன சொல்லியிருக்கு? கடந்த காலத்தில் நீதி அரசர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பணியாற்றக்கூடிய அந்த நீதிமன்ற ஊழியர்கள், பெண் ஊழியர்களை எவ்வளோ இழிவாக பேசியிருக்கீங்க. இன்னும் நீதிமன்றம் சொல்லிச்சு நீதிமன்றம் சொல்கிறது உண்மைதான். நீதிமன்றம் வந்து பல கருத்துக்களை சொல்லுது தான். ஏன் இப்போ வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது நீதியரசர்கிட்டேருந்து வந்த ஒரு வார்த்தை தான். உச்சநீதிமன்ற நீதியரசர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு கட்சியே உருவாயிடுச்சு, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆயிடுச்சு. அதுவும் கருத்து தான், உத்தரவு கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பு எழுதும் போது சில நேரங்களில் வந்து நீதியரசர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க. அது ஏற்புடையதாக இருக்கலாம் அல்லது ஏற்புடையது அல்லாமல் இருக்கலாம். ஆனால் உத்தரவு தான் நிலையானது. நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கா, திரு ஐபிஎஸ் அவர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து பணியாற்றக்கூடாது, பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு ஏதாவது வந்து ஒரு உத்தரவு இருக்கா? இல்லை. கருத்து சொல்லலாம். ஒரு வழக்கில் வரும்போது எப்படி நீங்கள் இப்படி இந்த அதிகாரியை வந்து நீங்கள் எப்படி அந்த பதவியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் கருத்து வேறு, உத்தரவு வேறு.
இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது சவுக்கு சங்கருக்கு என்ன பிரச்சனை? சவுக்கு சங்கருக்கு அருண் ஐபிஎஸ் அந்த பதவியில் இருக்கக்கூடாது, அதுதான் காரணம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவாக நான் சொல்கிறேன், இந்த இடத்துல யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நான் ஒரு அரசு நிர்வாகம் செய்யும்போது அதுக்கு சில ஆலோசனைகள் சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க முடியும். அது யார் செய்ய முடியும் கேட்டினா, எதிர்கட்சிகள் பண்ணுவாங்க, அரசியல் கட்சிகள் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகள் பண்ணுவாங்க. இந்த நடவடிக்கை தவறு, இந்த நடவடிக்கை சரின்னு. அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் சொல்லுவாங்க, அரசு எடுத்த இந்த நடவடிக்கை சரி, இந்த நடவடிக்கை தவறு அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் சொல்லலாம். சரி தவறுன்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். ஆனால் அதை கடந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உத்தரவு போட முடியாது, ஒரு அரசை வந்து வழி நடத்த முடியாது. சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அவங்க ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ இந்த டிவிக்கு அரசு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் சொல்கிறோம், குற்றங்கள் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறோம், திமுக அரசு மீதும் சொல்லியிருக்கிறோம், அதிமுக அரசு மீதும் சொல்லியிருக்கிறோம். அதை வந்து அவங்க வந்து இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை சரி பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்தா இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு பண்ணலாம். ஆனால் அது கடைசியாக வந்து தேர்தல் முடிவில் வந்து பதிலடி கொடுங்க. அதனால தான் இன்றைக்கி திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி எழுந்ததுக்கு காரணம் அதுதான். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வைஸும் கூட சொல்ல முடியாது, நீங்கள் சஜஷனாக சொல்லலாம், யோசனையாக சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டித்து வந்து அறிக்கை விடலாம். யார் வேணாலும் வந்து இங்கே வந்து ஊடகவியலாளராக இருக்கலாம், அல்லது நீங்கள் தனிமணி ஏன் வாக்காளராக கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கலாம். இது கருத்துரிமை அவ்வளோதான். ஆனால் ஒரு அரசை வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு பெரியண்ணன் தோரணையில் வர முடியாது. இன்றைக்கி சவுக்கு சங்கர் பண்ணுறது அதான் பண்ணுறான். என்ன நினைக்கிறான்னா, அவன் என்ன நினைக்கிறானோ அதை செயல்படுத்தணும். இந்த இடத்துல இவரை அதிகாரியாக போடுங்க, அந்த இடத்துல அவரை அதிகாரியாக போடுங்க, இந்த இடத்துல இவரை போடுங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவரை போடுங்க, இந்த டிபார்ட்மெண்ட். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெலாம் கிடையாது சவுக்கு சங்கர். அரசை வழிநடத்த முடியாது, அரசுக்கு யோசனை சொல்லலாம். இப்போ எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்கள அதுவே பேசக்கூடாதுங்கிறான், அதுவே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு கொண்டு போய் வந்து சிறையில் தள்ளக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் முழுக்க தனிப்பட்ட காரணங்களுக்காக, முழுக்க வந்து சொந்த வெறுப்பின் காரணமாக அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து நீங்கள் இந்த இடத்துல எப்படி அவரை போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நானும் கூட பார்க்குறேன்னு கேட்டால், ஒரு கருத்தை சொல்லிட்டு கடந்து போகலாம். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொல்லக்கூடிய அத்தனையுமே இந்த அரசு வந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட அரசு வந்து அப்படியே எடுத்துக்காது. சில நேரங்களில் எடுத்துக்கிட்டால் நல்லது, இல்லைன்னா வந்து கேட்டால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருண் ஐபிஎஸ் அந்த துறையில் ஏதாவது தவறு பண்ணுறாரா அப்போ பேசலாம். ஆனால் தனக்கு பிடிக்கலன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி மேலும் வந்து பண்ணுறது வந்து அந்த துறையே நீங்கள் வந்து கலங்கப்படுத்துறீங்க. காவல்துறையே கலங்கப்படுத்துகிற மாதிரி தான் ஆகிடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி கூட சில இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீங்களோ சொந்த காரணங்களுக்காக, அது அவ்வளவும் சமூக விரோதிகளுக்கு வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருன்றதை மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.